நேற்று வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வேலூர் டு வெள்ளரிப்பட்டி ரோட்ல போலீஸ் வீட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் கூண்டுல சிக்கி இருக்கு, வந்து கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மரத்தை ரெஸ்கியூ பண்றது கிளம்பிட்டோம். போற வழியிலே பார்த்தா அந்த ஒரு கம்மா இருக்குங்க, அதை பாக்குறதுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். தண்ணி இருக்கும்போதெல்லாம் அந்த ஏரியா ஜில்லுன்னு இருக்குங்க. எப்பவுமே அந்த கம்மாயில யாராச்சும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போறதுக்கே மதியம் 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரி, பக்கத்துலேயே ஒரு கூழ் கடை இருந்துச்சு. அண்ணனுக்கு மட்டும் கூலை வாங்கி கொடுத்துட்டு கூலா போட்டு போயிட்டேன். வழக்கமா நம்ம பசங்க தான் யாராச்சும் வருவாங்க, அவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும். சரி, இவரு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அவர் வேலையா தான் இன்னைக்கு பாண்டி கோயில் கிட்ட வந்திருந்தோம். ஒரு மரத்துல வேற போற வழியில தீய வச்சு எரிச்சு விட்டுருந்தாங்க. அந்த மரமே பட்டு போச்சு. பெரும்பாலும் மரங்கள்ல தீ வச்சா இதாங்க நிலைமை. ஒரு வழியா அந்த போலீஸ் வீட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டோம். ஒரு மரம் நினைச்சு போனா 4 மரம் இருக்குங்க. 4 மரம் சுத்தி கூண்டுல சிக்கி இருக்கு. அதுல 2 மரம் பரவாயில்ல, 2 மரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சரி அண்ணனா, நீங்க கொஞ்சம் வீடியோ எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்காரு. வீடியோ தடவை எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, கட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மரங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டரியில சார்ஜ் இல்லாமல் போச்சுனாலும் இந்த 2 மரம் மெதுவாக கூட பண்ணிக்கலாம். ஆனா நம்ம நல்ல நேரம் ஒரே பேட்டரியில 4 மரத்தையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு.